The scientific possibility of devil fruits explained using modern biology in Tamil. இமேஜின் பண்ணி பாருங்க, இன்னைக்கு மார்னிங் நீங்க எழுந்த உடனே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க அண்ட் அதை சாப்பிட்டு முடிச்ச நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லயே உங்களோட பாடி கம்ப்ளீட்லி மாறிடுது. அது ரப்பர் ஆகலாம், ஃபயர் ஆகலாம், டிராகன் ஆகலாம். 20 இயர்ஸ் முன்னாடி இந்த ஐடியா சொன்னா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. இது ஃபேண்டசிடா, இது அனிமி லாஜிக்டா, சயின்ஸ்க்கு இது கனெக்ஷனே இல்லை. ஆனால் 2026ல சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பிகாஸ் சயின்டிஸ்ட் இப்போ டிஎன்ஏ எடிட் பண்ணுறாங்க, ஜீன்ஸை ரீரைட் பண்ணுறாங்க, இன்ஹெரிட்டட் டிசீஸை ரிமூவ் பண்ணுறாங்க, ஈவன் லிவிங் ஆர்கானிசமோட பயாலஜிக்கல் ப்ளூ பிரிண்ட்டையே மாடிஃபை பண்ணுறாங்க. அண்ட் அதுதான் ஸ்கேரி பார்ட்டு கூட. ஒன் பீஸ் நமக்கு காட்டின டெவில் ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலி சயின்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பாசிபிளா தெரியல, டிஃபிகல்ட், எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ், மேபி சென்ச்சுரிஸ் அவே, பட் கம்ப்ளீட்லி இம்பாசிபிளா இல்ல, நாட் எனிமோர். டுடே நம்ம பார்க்க போறது டெவில் ஃப்ரூட்ஸோட சீக்ரெட் பவர் மேஜிக்கா இல்ல பயாலஜியா, அண்ட் இஃப் வேகப்பங்க் எக்ஸிஸ்டட் இன் அவர் வேர்ல்ட் would he actually be called a scientist or a genetic engineer? So வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஃப்சி தி ஃபைனல் கட் தமிழ். இங்கே நீங்க அனிமே ஜஸ்ட் பார்க்க மாட்டீங்க, அனிமையோட டீப் பிலாசபிக்கல் மீனிங், தியரிஸ், மிஸ்ட்ரிஸை ரிவீல் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு ஒன் பீஸ்ல வேகப்பங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ண கான்செப்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா லீனியேஜ் ஃபேக்டர். இனிஷியலி இது ஜஸ்ட் அனதர் அனிமி சயின்ஸ் வேர்டு மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஆனா ஓடா அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒன் திங் கிளியர் ஆச்சு. லீனியேஜ் ஃபேக்டர் இஸ் பேசிக்லி டிஎன்ஏ, நாட் எக்ஸாக்ட்லி அவர் டிஎன்ஏ, பட் ஒன் பீஸ் யூனிவர்ஸோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஜெனடிக் கோட். அண்ட் இந்த சிங்கிள் கான்செப்ட் தான் entire devil fruit system க்கு scientific door open பண்ணுது. Because if powers are encoded into biology, then suddenly devil fruit become less magical and more biological. The lineage factor and CRISPR reality. இப்போ real world science-க்கு வரலாம். Human bodyல approximately 37 trillion cells இருக்கு. Every cellsக்குள்ள DNA இருக்கு. And DNA தான் டிசைட் பண்ணுது உங்க height, hair, eye color, muscle structure, even certain behaviors கூட. Now imagine like ஒரு டெக்னாலஜி இருக்கு, அது பாடியோட டிஎன்ஏவை இன்ஸ்டன்ட்லி ரீரைட் பண்ணுது. சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தெரியுதா? ஆக்சுவலி இல்ல. கிறிஸ்பர்னு சொல்ற ஒரு ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி எக்ஸாக்ட்லி அதை தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் லெவல்ல ஸ்லோவா இருக்கு, லிமிட்டடா இருக்கு, ஆனா பிரின்சிபல் சேமா தான் இருக்கு. டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணுது, பாடியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்றது. நான் இமேஜின் கிறிஸ்பரோட அல்டிமேட் எவல்யூஷன், 1000 of years advanced version. அது பாடியோட எவ்ரி செல்ல சைமல்டேனியஸ்லி ஓவர் ரைட் பண்ண முடிஞ்சா சடன்லி டெவில் ஃப்ரூட் சவுண்ட்ஸ் லெஸ் லைக் a மேஜிக் அண்ட் மோர் லைக் a impossible level பயோடெக்னாலஜி. மேபி ஃப்ரூட்ஸ்குள்ள இருக்கிற வைரல் வெக்டார்ஸ் ஹாஸ்ட் பாடிக்குள்ள என்டர் ஆகி என்டையர் ஜெனடிக் ப்ளூ பிரிண்ட்டையே ரீரைட் பண்ணுச்சுன்னா லூஃபி ஃப்ரூட் சாப்பிடும்போது ரப்பர் பாடி கிரியேட் ஆகல. இன்ஸ்டேட் his cells were reprogrammed. Why zone fruits might be the most realistic fruits? பண்ணி இல்ல, ஜோன் ஃப்ரூட்ஸ் தான் சயின்டிபிக்கலி ஈஸியஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம பாடி ஆல்ரெடி ஆன்சியன்ட் ஜீன்ஸ் கேரி பண்ணிட்டு இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எவல்யூஷனோட ஹிஸ்டரி நம்ம டிஎன்ஏல ட்ரேசஸா இருக்கு. சயின்டிஸ்ட் இதை எபிஜெனடிக்ஸ்னு ஸ்டடி பண்றாங்க. சர்டன் ஜீன்ஸ் ஆக்டிவ் ஆகுது, சர்டன் ஜீன்ஸ் இன்ஆக்டிவ் ஆகுது. நவ் இமேஜின் ஒரு டெவில் ஃப்ரூட் வந்துச்சு, இன்ஆக்டிவ் ஜீன்ஸ் ஆக்டிவ் பண்ணுச்சுன்னா நியூ பேத்வேஸ் கிரியேட் பண்ணுது, அடிஷனல் அனிமல் டிஎன்ஏ இன்டெகிரேட் பண்ணுது. சடன்லி ஹியூமன் டு wolf டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹியூமன் டு டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹியூமன் டு லியோபர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நாட் பிகாஸ் டிராகன்ஸ் எக்ஸிஸ்ட், பட் பிகாஸ் பாடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலே ரீரைட் ஆகுது. அண்ட் அதுதான் ஜோன் ஃப்ரூட்ஸோட ஸ்கேரி பார்ட்டும் கூட. தே டோன்ட் சேஞ்ச் யுவர் பவர்ஸ், தே சேஞ்ச் வாட் யூ ஆர். த ஹிடன் எனர்ஜி ப்ராப்ளம் நோபடி டாக்ஸ் அபவுட். ஆனா இங்க ஒரு மேசிவ் ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலி இது டெவில் ஃப்ரூட்ஸோட பிக்கஸ்ட் சயின்டிபிக் வீக்னஸ்னு சொல்லலாம், எனர்ஜி. பிகாஸ் டிஎன்ஏ சேஞ்ச் பண்றது ஈஸி பார்ட்னா என்டையர் பாடி ஸ்ட்ரக்சரையே மெயின்டைன் பண்றது தான் இம்பாசிபிள் பார்ட். லூஃபி ஃபைட் முடிச்சுட்டு மவுண்டன்ஸ் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றது காமெடி மாதிரி தெரியும், ஆனா பயாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அதுதான் சர்வைவல் மெக்கானிசம். பிகாஸ் எவ்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெக்வயர்ஸ் எனர்ஜி, எவ்ரி நியூ டிஷ்யூ ரெக்வயர்ஸ் எனர்ஜி, எவ்ரி ரிப்பேர்டு செல்ஸ் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. ஹியூமன் பாடி நார்மலா டெய்லி thousands ஆஃப் கேலரிஸ் யூஸ் பண்ணுது. நவ் இமேஜின் கியர் 5 லெவல் ரியாலிட்டியில பெண்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. த எனர்ஜி ரெக்வயர்மெண்ட் would be இன்சேனா இருக்கும், probably enough to kill a normal human instantly, which means devil fruit users survives only because their body become biological power plants. Could logias actually exist? இப்போ டேஞ்சரஸான ஒரு டெரிட்டரிக்கு வருவோம். லோகியாஸ், ஃபயர், லைட்னிங், ஐஸ், டார்க்னஸ், ஸ்மோக். இந்த பாயிண்ட்ல சயின்ஸ் ஆல்மோஸ்ட் சரண்டர் பண்ணிடும். ஆனா ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங் தியரிஸ் இருக்கு. பிகாஸ் ஹியூமன் பாடி ஆல்ரெடி பயோ எலக்ட்ரிக் சிஸ்டம். நியூரான்ஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுது, ஹார்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுது, மசில்ஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுது. நவ் இந்த கான்செப்டை அப்சர்ட் லெவல்ஸ்க்கு புஷ் பண்ணுங்க. செல்லுலார் ஏடிபி ப்ரொடக்ஷன்ஸ் எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஃபார்ம்ஸா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா டைனி ஸ்பார்க்ஸ் பாசிபிள், மேபி பிளாஸ்மா ஜெனரேஷன் பாசிபிள். பட் என்டையர் பாடி லைட்னிங் ஆகுறது கரண்ட் சயின்ஸ்க்கு இம்பாசிபிளா இருக்கு. ஆனா பிரின்சிபல் லெவல்ல லோகியாஸ் ஆர் பேசிக்கலி பயாலஜிக்கல் எனர்ஜி manipulation system, not magic, just physics beyond our current capability. Why the ocean becomes their greatest enemy? Now the most interesting mystery, why sea water? Why specifically the ocean? Oda never fully explains it scientifically, but biology perspective la ஒரு fascinating possibility இருக்கு. Sea water contains enormous amounts of ions, sodium, chloride, magnesium, potassium, all electrically active particles. Now imagine devil fruit powers depend
depend on biological signaling, all sudden immersion into highly conductive ionic water, and it could completely disrupt cellular communication, like pouring water into a computer motherboard. System damage ஆகிடும், function slow ஆகிடும், power collapse ஆகிடும். In simple words, ocean might not be the weakening them, ocean might be interfering with them, and that's a huge difference because suddenly their weakness becomes scientific, not mystical. Are we slowly becoming Vegapunk? In the entire discussion, most unsettling part இதுதான். Because few decades முன்னாடி gene editing fantasy இருந்துச்சு, artificial organs fantasy இருந்துச்சு, designer babies fantasy இருந்துச்சு, neural interfaces fantasy இருந்துச்சு. ஆனா இப்போ research labsல நடக்குது, ஸ்லோவா, கண்ட்ரோல்டா, ஆனா நடக்காம இல்ல. Humanity gradually learning how to rewrite life itself, and அந்த பாயிண்ட்ல தான் Vegapunk becomes terrifying because he isn't wizard, he is simply a scientist standing a few hundred years ahead of us. So can devil fruits exist today? No, definitely not. Can modern science create a rubber man tomorrow? Absolutely impossible. An interesting question adu illa. The real question is, are we moving toward a future where biology itself becoming programmable? And surprisingly, the answer might be yes. Because every year science learns a little more about DNA, a little more about genetic memory, a little more about cellular engineering. And when you look at devil fruits through that lens, they stop feeling like a fantasy. Instead, they feel like an exaggerated glimpse of where evolution and technology might someday meet. Maybe that's why One Piece feels so fascinating. Because beneath all the adventure, pirates, treasure, and superpowers, there is a strange possibility hiding underneath it all. That's a line between fantasy and science, and it is much thinner than we think. So, video final learning என்ன நினைக்கிறீங்க? If humanity continues advancing in genetic and biotechnology, do you think a real world version of devil fruits could ever exist? Or are some power destined to remain pure fantasy forever? And if you enjoyed this video, subscribe பண்ணிட்டு bell icon press பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, stay curious because sometimes the craziest anime ideas are only a few scientific breakthroughs away. This is TFCT. 俺はオールブルーを見つけるために俺は大剣豪に